என் இனிய உறவுகளே, தூய ஆவியானவர் துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு. நாம் இன்று 27/5/25 இருக்கின்றோம். அன்னையின் பரிந்துரையாலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 86:1-2-3. வணக்க மாதத்தில் அன்னைக்கு நாம் செலுத்தும் வணக்கத்தோடு இணைந்து நாம் சொல்ல வேண்டியது: தூய்மை நிறை மரியன்னையே, எங்களை தூயவராக வாழச் செய்து விண்ணகத்தில் பாதையில் எங்களை நடப்பித்தருளும். நாளை செய்ய வேண்டிய நற்செயல்: ஆலயத்தில் விவிலியம், பாடல் புத்தகங்கள், நவநாள் புத்தகங்கள் இல்லாதிருந்தால் அவற்றில் சிலவற்றையாவது வாங்கி ஆலயத்திற்கு நாம் வழங்குவது மிகவும் நன்மையானது, நல்லது. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி 16:22-34. இன்றைய வாசகம் யோவான். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 16:5-11. ஆண்டவர் அவர் செல்வதை குறித்து சீடர்களிடம் பேசி கொண்டிருந்த பொழுது, தூய ஆவியார் என்ன செய்வார்? இந்த கேள்வி அவர்களுக்குள். அதற்கு 3 கருத்து அவர் சொல்கிறார். பாவத்தை சுட்டி காட்டுவார். இயேசுவை அவர்கள் குற்றம் சுமத்தி சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் என்பதை பேதுரு வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டி மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். திருத்துதர்கள் பணி 2:23. மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருத்துதர்கள் பணி 2:37 என்று கேட்டார்கள். தூய ஆவியார் தாமே பாவத்தை சுட்டிக்காட்டி மனமாற்றத்திற்கு நம்மை அழைக்கின்றார். 2. இயேசு நமக்காக பாவ பரிகாரமாக சிலுவையில் மரித்து நமக்கு மீட்பை வழங்கினார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று வேண்டினார். உண்மையிலேயே இவர் கடவுளின் மகன்தான் என்று இயேசுவுக்கு சாட்சியம் சொன்ன படை வீரர் இதற்கு சான்று. மத்தேயு 27:54. 3. தீர்ப்பு பற்றிய தெளிவான கருத்தை நமக்கு தூய ஆவி வெளிப்படுத்துவார். நல்ல கள்வன், இடப்பக்க கள்வன் இதற்கு சான்றாகும். நன்மையே வெற்றி பெற்று தீமை அழிந்தொழியும். வணக்க மாதத்தில் அன்னை மரியாவுக்காக நாம் தினம் செய்து கொண்டு வருவது, ஜெபித்து கொண்டு வருவது, நாம் மற்றும் அந்த ஜெபங்களை சொல்லி கொண்டு வருவது மிக நன்மையானது. இன்று 27ஆம் நாள். அன்னை மரியாவின் மாசற்ற இதயம் இயேசு கிறிஸ்துவின் நீங்களாக மற்ற அனைத்து இதயங்களிலும் மேன்மை மிக்கது. அன்னை மரியாவின் இருதயம் அனைத்து இதயங்களிலும் தூய்மையானது. அன்னை மரியாவின் இருதயம் அனைவராலும் அன்பு செய்யத்தக்கது. வல்லவராம் கடவுள் தாம் படைத்த இதயங்களிலேயே இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு அடுத்தபடியான இருதயமாக மரியாவின் மாசற்ற இருதயத்தை படைத்தளித்ததினால் அவ்விருதயம் அனைத்து மேன்மையுடனும் எல்லாவித வணக்க புகழ்ச்சிக்கும் உரியதாக இருக்கிறது. தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவர் இறைவன் அன்னை மரியாவின் இதயத்தை மேன்மையான இதயமாகவும் உன்னத வரங்களாலும் விலையேறி பெற்ற அருளாலும் நிறைவோடு அதை அலங்கரிக்க விரும்பியதால் தந்தையாம் இறைவன் நமது அருள் அளவற்ற வல்லமையால் அந்த பரிசுத்த கனியை தாம் பிரிய மகளாக ஏற்று அந்த மகளுக்கு வணக்கம், அமைதி, கீழ்ப்படிதல் ஆகியவை அடங்கிய இதயத்தை வழங்கினார். 2ஆம் ஆளாகிய மகனாகிய இயேசு அந்த தூய கன்னியின் கருவறையில் தங்கி வளர்ந்திட திருவுளம் கொண்டதால் இறை மகனாகிய நமக்கு தாயாவதற்கு ஏற்புடைய இதயத்தை தந்தருளினார். தூய ஆவியாம் 3ஆம் ஆளாகிய இறைவன் கன்னி மரியா நமது நேசத்திற்கு பாத்திரமானவராக இருந்ததால் அவருக்கு இறை அன்பு பற்றி எறியும் இதயத்தை கொடுத்தார். எனவே மரியின் மாசற்ற இருதயத்தின் மேன்மையை மானிடரான நம்மால் எடுத்துரைப்பது இயலாத காரியமே. விண்ணகத்தில் அன்னை மரியாவின் மாசற்ற திருதயத்தை போற்றி கொண்டாடும் வானதூதர், புனிதர்கள் அனைத்து விசுவாசிகளுடனும் சேர்ந்து நாமும் அந்த திரு இருதயத்தை பக்தி உருக்கத்துடன் நேசித்து அந்த இருதயத்தின் மேன்மையை விண்ணகத்திலும் கொண்டாடிட வரம் கேட்போம். ஒரு மனிதன் பாவசிகத்தினம் செய்யாமலேயே பல நாட்கள் வாழ்ந்து வந்தான் நெடுங்காலமாக. அவனுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சோதனை ஏற்பட்டது. ஆனால் இதற்கு முன்பு அவன் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அந்த நல்ல காரியங்களில் அவனுக்கு ஒரு நாள் அவனாய் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். அதனால் அந்த பாவத்தை எப்படி போய் குருவிடம் சொல்வது என்று அவனுக்குள் ஒரு போராட்டம். ஒவ்வொரு நாளும் அவன் செல்வான், பாவசிங்கத்தினம் செய்ய கிட்ட போய்விட்டு திரும்பி வந்து விடுவான், திரும்பி செல்வான், திரும்பி வந்து விடுவான். இதையும் தாங்காமல் ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ள ஓடோடி விடுகிறான். அந்த இடத்திலிருந்தும் தப்பித்து கொண்டு வந்து, சரி நாம் இதற்கேன் சாக வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கண்ணீருடன் அவருடைய கண்ணீராலே அவங்களுடைய பாதத்தை கழுவி உருக்கமாக ஜெபிக்கிறான். அந்த சுரூபத்தை பிடித்து கொண்டு அநேக ஆலயங்களிலும் திருத்தலங்களிலும் திருப்பயணியாக சென்று
நிறைய திருப்பலிகள் கண்டு, இருந்த போதிலும் பல தர்மங்கள் செய்து அவனால் அதையும் தாண்டி இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அவன் பாவசிகத்தனம் செய்ய எப்படியாவது நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று துணிந்து தன் வெட்கத்தை எல்லாம் இனி ஒருபோதும் நான் இதை மாதிரி சொல்ல மாட்டேன் என்று அந்த ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு ஓடோடுகிறான். ஓடோடி அன்னை மரியாவின் பாதத்தில் அமர்ந்து, அன்னையே, நான் இதுபோல் பல பாவங்கள் செய்துவிட்டேன், இதை எப்படி குருவிடம் சொல்வது என்று முகம் குப்புற விழுது அழுகிறான். அன்னை மரியா அவனுக்கு ஒரு கூச்சங்கள், பயங்கள் அனைத்தையும் படிப்படியாக நீக்கி புனித மனிதர் போல புது தெம்படைய துணிவு தந்து குருவானவரிடம் சென்று அனைத்து பாவங்களையும் மறைக்காமல் அவரிடம் எடுத்து சொல்கிறான். அப்பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியும் நிறைவானது. நல்லதொரு பாவசிங்கத்தினை செய்வதற்கு உதவியாக இருந்த அன்னை மரியாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லி தன் வீட்டிற்கு புதிய மனிதராக திரும்பினான். நாமும் கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவசிங்க தினத்தை அடிக்கடி செய்து நம் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தூய்மையாக வைத்துக்கொள்வோம். நாம் பாவசிங்கத்தினம் செய்வதற்கு நாம் முதலில் அன்னை மரியாவின் உதவியை நாடி அவர் நமக்கு துணிச்சலையும் எதையும் மறைக்காமல் வெளிப்படுத்தும் மன வலிமையும் தரும்படி மன்றாடுவோம். அன்பிறைவா, இதோ இந்த நாளை எங்களுக்கு புதிய நாளாக தந்தமைக்காக உமக்கு நன்றி. எங்களை தட்டி எழுப்பி புது கிருபை தந்து எங்களை வாழ வைப்பதற்காக எழுப்பியதற்காக நன்றி. எங்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் நீங்கள் ஏற்று எங்களுக்கு அதை நல்ல ஒரு செயலாக மாற்ற ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.